நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின்னல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்றேன், இல்ல ரைட் பிரதர், பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வம் என்னிடம் கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன். ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம், ஊரெல்லாம் போய் பேசுகிறதையும், ஆணவத்தில் ஆடுவதையும், அகங்காரத்தில் பேசுவதையும், பேயாட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம். அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன்? அவர் பழனிசாமி போதும், அது பெரிய கட்சி போதும், 21 தேர்தலில் அவங்க அனைத்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை. அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம். அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறாங்க, அப்புறம் நான் வெளியேறினதுக்கு பின்னால் யார் இருக்கா?